நீங்களே சொல்லுங்க, ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு லோகோவே வந்து பாரதியார் பேஸ் பண்ணி தான். பாரதியார் கவிதைகள் அது மூலியமா தான் நீங்களும் வந்து பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ பாரதியார் அப்படின்றவர் வந்து ஒரு நவீன கவிதை தமிழுக்கு வந்து ஆதி அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில கலை பயணத்துல பாரதியாரோட கவிதைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இல்ல, பாரதியாரோட கவிதைகள் மட்டும் சொல்ல முடியாது, பாரதிதாசனோட கவிதைகள் எல்லாரோட கவிதைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாரதியார் கவிதைகள்ங்கிறத விட பாரதியார் ஆஸ் அ பர்சனாலிட்டியாக தான் வந்து எனக்கு ஒரு ஏன்னா வந்து அவருக்குள்ளேயே ஒரு ஹிப்ஹாப் இருந்துச்சு, அவருக்குன்னே ஒரு ஸ்வாகு, ஒரு இது அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஹிப்ஹாப் தமிழான்னு வைக்கிறப்ப கனெக்ட் ஆனோம். ரெண்டாவது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாரதி யூனிவர்சிட்டி, அங்கே தான் குவார்ட்டர்ஸில் தான் வளர்ந்தேன். ஸோ அதனால் அங்கே என்ட்ரு ஆனோடனே அவ்வளோ பெரிய ஒரு பாரதியார் சிலை ஒன்று இருக்கும். ஸோ சின்ன வயசில் ஸ்கூலில் பஸ்ஸில் ஏறுறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, யார் இவருக்கு ஏன் இங்கே செலவு வச்சிருக்காரு, அதுவும் டர்பன்லாம் கட்டு மாசா நிற்கிறாரு. நீங்கள் பாரதி யூனிவர்சிட்டியோட அந்த சிலையை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு இதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நிற்பார், ஒரு மாஸ் ஃபீல்டில் நிற்பார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அடிக்கடி யார் இவருன்னு ஒரு இது வரும். அப்படி தான் வந்து பாரதியார் கனெக்ட் ஆக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்த படம்லாம் வந்துச்சு, ஸ்கூலில் எல்லாரும் கம்பல்சரியாக கூப்பிட்டு போய் பார்க்கணுன்னு ஒரு டைம், அது எல்லா ஸ்கூல்லேருந்தும் கூப்பிட்டு போவாங்க, பாரதி படம் போட்டு காட்டுவாங்க, தேட்டருக்கு போய் போட்டு காட்டுவாங்க, இது ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு ஸ்கூலில். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் ஒரு 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 எமோஷனாக ஒரு கனெக்ட் ஆனார். கவிதையாக மட்டும் கனெக்ட் ஆகல, கவிதையாக பாரதிதாசன் கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாரதியார் கவிதைகளும் பிடிக்கும். பாரதியார் கவிதைகள் மோர அந்த ரேப் சைடில் இருக்கும். அவரோட பாடல்கள் எதை எடுத்தாலும் ஈஸியாக உங்களால் அதை ஒரு மியூசிக்கல் டச்சுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். நானே என் படத்தில் வந்து இந்த பாய்மொழி நீ எனக்கு அந்த பாட்டில் வந்து பாரதியார் கவிதையை எடுத்து இது பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எனக்கு நிறைய ஆசையும் இருக்குது இந்த மாதிரி கவிதைகளை இது கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் மியூசிக்லாம் மாற்றணுங்கிறது. டெஃபினட்டா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீம்லாம் பார்க்கும்போது வந்து பாரதியாருக்கு அங்கே வந்து தலப்பா இருக்கு, இங்கே வந்து ஆதி அவர்களுக்கு கேப் இருக்கு, அதே முறுக்கு வீச, அதே மாதிரி மாடர்ன் டே பாரதியாராக தான் உங்களை எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. படங்கள்லையும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஸோ எங்களுக்காக டக்குன்னு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாரதியார் கவிதை ஒரு 2 லைன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே கேரள நாட்டிலும் பெண்களுடனே, இது வந்து கமர்ஷியலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எமோஷ்னலாக பயங்கர ஃபயரிங்காக இருக்கணும்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் எமோஷ்னலாக சம மேட்ரு. அப்புறம் வந்து அதான் இதே ஒரு வைப்பில் பார்த்தீங்கன்னா, என்னோட பாடல்களில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அந்த ஒரு வைப் இருக்கும். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அந்த ஒரு கவிதை வந்து கொஞ்சம் ஒரு இந்த வைப்பு. பட் எனக்கு வந்து அவருடைய காதல் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணம்மா என் காதலி இந்த மீட்டர்ல இருக்கிற கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கமர்ஷியலா கன்வெர்ட் பண்ணா படப்பாட்டு வந்துடும், அந்த அளவுக்கு இதெல்லாம் நோட்டபிளான கவிதைகள் எனக்கு பாரதியார் எழுதினதுல பிடிச்சது. எங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதை நீங்க பாட்டாவே 2 லைன் உங்களுடைய ஸ்டைல். என்னுடைய பாட்டே இருக்கு. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயமுது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. சூப்பர்.